கடவுளே, இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல எத்தனை தட்டு உடைய போதோ எத்தனை டம்ளர் உடைய போதோ தெரியலையே. ஒண்ணும் உடையாது. அப்படியே உடஞ்சிட்டாலும் அதுக்குள்ள காசை கொடுத்துட்டா போகுது. பெரிய குபேரம் அவன். பிடி கைய, எதுக்கு எடுத்தாலும் காசை கொடுத்துட்டா போதும், காசை கொடுத்துட்டா போதும். பல்ல உடச்சன எப்படி இருக்கு தெரியுமா? கடத்தருவா இருக்குது. வீட்டுக்கு வாங்க பேசிக்கிறேன். போங்க உள்ள. இன்னைக்கு என்ன பலகாரம் இருக்குது? மைசூர் போண்டா, பாம்பே அல்வா, கல்கத்தா ரசகுல்லா, டெல்லி பாதுஷா. ஏன் உள்ளூர் பலகாரம் ஒண்ணு கூட இல்லையே? இருக்கு, இட்லி இருக்கு, தோசை இருக்கு, வடை, சட்னி, சாம்பார் அதெல்லாம் இருக்கு. அப்பா ஆளுக்கு ஒரு இட்லி மட்டும் கொட்டுவாங்க. ரைட்டு ஐயா, இப்படி வாங்க. இவர் கிடைப்பேன். அப்பா, இன்னைக்கு உங்க ஹோட்டல்ல என்னென்ன பலகாரம் இருக்கோ அத்தனையும் கொண்டாங்க. நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லிட்டியே, காசு எவண்டி கொடுப்பான்? உன் பாட்டனா? என் பாட்டனை எதுக்காக எடுக்கிறீங்க? பஸ் எடுங்க. கொண்டு வந்த பணத்தை எல்லாம் ஹோட்டல்லயே கொட்டிட்டா இந்த மாசம் வர செலவுக்கு என்னடி பண்றது? எல்லாம் பக்கத்து வீட்டுல கடன் வாங்கிக்கலாம். பஸ் எடுக்கிறீங்களா இல்லையா? எப்ப பாரு ஹோட்டல் தான். வீட்டுல செஞ்சா அவங்களுக்கு பிடிக்காதுல்ல. உட்காரு. வாங்க ஐயா, வாங்க. ராஜாவா நிக்கிறா? வருமானம் அதிகமா ஹோட்டலுக்குள்ள வந்திருக்கிற? இல்லங்க, இவங்க நம்ம ஊரை சுத்தி பார்க்க வந்தாங்க. சாப்பிடணும்னு சொன்னாங்க, கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ஐயா யாரு? ஐயாவுக்கு என்ன பேரு? 14 நல்ல பேர். காசு அப்புறம் என்னலாம், அவங்க என்னமோ கேக்குறாங்க. ஐயா என்ன கேட்டீங்க? ஐயாவுக்கு எந்த ஊருன்னு கேட்டேன். மெட்ராஸ். அப்படியா? ஆமா, எந்த ஸ்கூல் வாத்தியாரு? பிள்ளைங்களா எஜுகேஷன் கூட்டு வந்திருக்கீங்களா? அத்தனை ஏன் குழந்தைங்க? இத்தனை உங்க குழந்தைங்க தானா? விளையாடாம சொல்லுங்க. என்ன செய்யறது? கடவுள் என்ன ரொம்ப சோதிச்சுட்டான். ஐயாவுக்கு எத்தனை குழந்தைங்க? கடவுள் என்ன சோதிக்கல. இவன் ஒருத்தன் தான் எனக்கு. ஒண்ணே ஒண்ணுதானா? போதுமே. இவன் ஒருத்தன் போதுமே என் உயிரை எடுக்க. வீட்டுல கல்லு மண் இல்லாம பொங்கல் செஞ்சு கொடுத்தாலும் வேண்டாம், நான் கடை பொங்கலைத்தான் சாப்பிடுவேன். உயிரை எடுக்கிறேன். பாத்தீங்களா? பாத்துக்கிட்டேன். இது ஒண்ணு போறோம். தேவலையே, நம்ம பிள்ளைங்க எவ்வளவோ தேவலை. ராஜா, என்னடா இது சத்தம்? ஒண்ணு இல்ல, காலையில இருந்து கண்டதை சாப்பிட்டு சரிக்கல. ஏப்ப எதற்கு பயந்து குழந்தைகளை வளர்க்க வேண்டியிருக்கு? இங்க யாவது என்ன திங்க விடுறீங்களா? உங்க 2 பேரும் ஒத்து போகாத. நீ ஏன் பக்கத்துல உட்கார்ந்த? எடுத்துக்கிட்டு வேற பக்கம் போய் மட்டம் போட தெரியல, பள்ளிக்கூடத்துக்கு மட்டம் போட தெரியுது. மன்னிச்சுக்கங்க, குழந்தை தெரியாம செஞ்சிருச்சு. பக்கத்திலே வச்சுக்கீங்க. இங்க வந்து உயிரை வாங்குறீங்க. நின்னுகிட்டா இருக்கிய இந்த என்னன்னு கேட்க கூடாதா? சாப்பிட்டு ஏட்டையா என்ன வேணும்? முதல்ல அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும்னு கவனிங்க. ஐயா சார், உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம், பில்லு தான் வேணும். எனக்கு இட்லி, சட்னி, தோசை, சாம்பார், பூரி, கிழங்கு எல்லாம் வேணும். எனக்கு உப்புமா வேணும். எனக்கு அல்வா வேணும். எனக்கு தண்ணி வேணும். நான் ஊருக்கு போறேன். நீங்க சாவகாசமா சாப்பிட்டு அடுத்த பஸ்ல வந்து சேருங்க. ஐயா, முதல்ல பிள்ளைங்க என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் கொண்டா வச்சுட்டு அப்புறம் மொத்தம் பில்லு. ஆமா, முழிங்கட்டு பேசி. தம்பி, இந்த குடும்பம் சாப்பிட்டது போக உங்க ஹோட்டல் ஏதாவது மிஞ்சுமா? நிறைய இருக்கு சார். உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு பிரியமானதா பாத்தியா பயலுக்கு கொண்டா. அம்மா, எனக்கு உப்புமா வேண்டாம், அல்வா தான் வேணும். நானே அல்வா கேட்டேன், நீ எதுக்கு கேக்குற? அப்படிதான் நீ கேட்ட. அடிச்சிருவேன், நானே அடிச்சிருவேன். அதே பாக்கலாம். என்ன கண்ட? ஐயோ,